நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டது தேவனுடைய பர்வதமாகிய தேவாலயத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபித்தல் என்பதாகும். இதை குறித்து மீகா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் காண்கின்றோம். மேலும் சங்கீதம் 121 வாசிக்கும் பொழுது நாம் அறிய முடிகின்றது. மீகா தீர்க்கதரிசி யூதேயாவின் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். யூதேயாவின் அரசர்களாகிய யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜாக்களின் காலத்தில் வாழ்ந்தவர். இவர்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். தீர்க்கதரிசிகள் காலைதோறும் தேவ கிருபை பெற்று தேவ வார்த்தைகளையும் தேவனுடைய சிந்தைகளையும் அறிகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே சென்று ஜெபித்து தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய சிந்தைகளையும் தேவனுடைய திட்டங்களையும் அவர்கள் அறிந்து அவைகளை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார்கள். தேவன் தீர்க்கதரிசிகளாகிய தமது ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்று ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்தில் சென்று தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனிதனாக இருந்ததனால் தேவாலயம் குறித்தும் தேவனுடைய வெளிப்படுதல் குறித்தும் அவர் தன்னுடைய புத்தகத்திலே அவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மீகா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் என்று ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தியதை மீகா தீர்க்கதரிசி இங்கே எடுத்து கூறுகிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்திலே தேவாலயம் இருக்கிறது. பரலோகத்தின் தேவாலயத்திலிருந்து தேவன் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அதோடு கூட பரலோகத்தின் தேவாலயத்துக்கும் இந்த பூமியிலே மீகாவின் காலத்தில் இருந்த தேவாலயத்துக்கும் ஒரு இணைப்பு இருந்ததுனாலே இந்த தேவாலயத்திலிருந்து தேவன் பராக்கிரமசாலியாக புறப்பட்டு வருகிறதை இந்த தீர்க்கதரிசி காண்கின்றார். அவர் இவ்விதமாய் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருவதனால் உண்டாகிற விளைவுகளை குறித்து 4ஆம் வசனம் சொல்லுகின்றது. மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகிறது என்றும் அவர் சொல்லுகிறார். மீகா 4ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுதலையும் அங்கிருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும் என்றும் அங்கு எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். இஸ்ராயேலில் இப்பொழுது தேவாலயம் கிடையாது. ஏறக்குறைய 1960 வருடமாக இந்த தேவாலயம் இஸ்ராயேலில் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு 800 வருடங்கள் முன்பதாக கடைசி நாட்களில் பர்வதங்களின் கொடுமுடியில் தேவாலயம் ஸ்தாபிக்கப்படும் என்று மீகா கூறுகின்றார். மீகா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவாலயம் இருந்தது. கிமு 600 வாக்கில் அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. சாலமன் ஞானியால் கட்டப்பட்ட தேவாலயம் கிமு 600 வாக்கில் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. மறுபடியும் கிமு 500 ஒரு 100 வருடங்கள் தாண்டி 70 வருடங்கள் தாண்டி அந்த தேவாலயம் செருபாபேல் தலைமையில் கட்டப்பட்டது.
இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் தான் வந்து ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் சுவிசேஷங்களில். இந்த தேவாலயமும் கிபி 70 தீக்கிரையாக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரங்கள் கூறுகிறது. இன்று வரையிலும் தேவாலயம் இல்லை. அப்படி இருக்க ஏறக்குறைய 2800 வருடங்களுக்கு முன்னதாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், தேவாலயம் பர்வதம் என்று சொல்லுகிறார். பர்வதங்களின் கொடுமுடி என்ன? 5 மலைகளை கொண்ட சீயோன் மலையின் மேலே கட்டப்படும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஆலயத்தின் மேலே அந்த தேவாலயம் எழும்பும் என்று சொல்லுகிறார். எல்லா ஜாதிகளும் அதற்கு நேராய் ஓடி வருவார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த தேவாலயத்திலிருந்து என்னெல்லாம் வெளிப்படும் என்று வரிசையாக இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த தேவாலயத்துல தேவனுடைய வழிகளை தேவன் போதிக்கிறாராம். இந்த தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு தேவனுடைய வழிகளிலே நடப்பதற்காக ஜனங்கள் ஓடி வருவார்களாம். இதுவரையிலும் தாங்கள் நடந்த பாதைகள், வழிகள், வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் தீதானது என்றும் அது நரகத்துக்கு நேராய் கொண்டு போகிறது என்றும் அறிந்து இந்த தேவாலயத்திலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய அந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக ஓடி வருவார்கள். அது மட்டுமல்ல, இந்த தேவாலயத்திலிருந்து வேதமும் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த தேவாலயத்திலிருந்து வெளிப்படுகிறது. நாமும் கூட இந்த தேவாலயத்தில் சென்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதனால, கர்த்தருடைய சமூகத்தில் சென்று ஜெபிப்பதனால நாம் வாழும் வாழ்க்கை முறைகளை, வழிமுறைகளை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய வாக்கியங்களை, வசனங்களை தேவன் நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். அது மட்டுமல்ல, அடுத்து 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் வருகிற தங்கள் ஜனங்களுக்கு வார்த்தைகளை போதிப்பார் என்பது மட்டுமல்ல, யுத்தமில்லாத சமாதான வழியையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை காண்பதும் இல்லை. யுத்தம் இல்லாத ஒரு சமாதான வாழ்க்கையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சமாதான வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில உண்டாகும்படியாக செய்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில தினமும் சண்டைகளும் சச்சரவுகளும் பலவிதமான போராட்டங்களும் நிரம்பி இருந்தது. இப்பொழுது தேவாலயத்தை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வந்து தேவனுடைய வழிமுறைகளை கற்றுக்கொண்டதுனால, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டதுனாலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதான வாழ்க்கை உண்டாகிறது. யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகிறது. எதிர்மித்தம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பயமில்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகிறது, ஒரு செழிப்பான வாழ்க்கை உண்டாகிறது. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். பயமில்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று ஜெபிப்பதனாலே கிடைக்கும் என்று இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து சொல்லுகிறாரு, சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் சதாகாலங்களில் நடப்போம். ஆண்டவர் மேல ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகும். விசுவாசத்தின் பாதையிலே அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். இவ்வளவு தூரம் தேவாலயத்திலே சென்று தேவனை வழிபடுவதனால, ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வழிமுறைகளை கற்றுக்கொண்டு நடப்பதனால அவர் மேல் ஒரு விசுவாசமும் ஒரு பற்றுறுதியும் உண்டாகி அவர்கள் தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே உறுதியாக வாழ்வார்கள் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் வழிகளை போதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். யுத்தமில்லாத சமாதான வாழ்வு உண்டாயிருக்கிறது.
பயமில்லாத வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை கிடைக்கிறது. எல்லா ஜனங்களும் தேவ நாமத்தை பற்றி கொண்டு விசுவாசித்து அதிலே நடப்பார்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகின்றது. இஸ்ராயேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படித்து கொள்வார்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் ஜெபிப்பதனாலே தேவாலயம் எங்களுக்கு ஜெபிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்தமில்லாத சமாதான வாழ்க்கை வாழும்படியான வாக்கியம் பெற்றுக்கொள்ளும்படி இடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பயமில்லாத வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழும்படியாக தேவாலயம் எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு விசுவாசித்து நடப்பதற்காக எங்களுக்கு தேவாலயம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து ஜெபிக்கிற அந்த ஜெப நேரங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடிக்கு, அவமாய் எண்ணாதபடிக்கு, மிகுந்த விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுவது போல நாங்கள் ஆர்வத்தோடு வந்து உம்மை ஏறெடுத்து பார்த்து இவ்வளவு பெரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.